சோக கதை மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு டீம் அமையும். நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கனெக்ட். அந்த கனெக்ஷன் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா ஒன்றும் தெரியாது. இது ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், கடவுள் எழுதி வச்ச கனெக்ஷன், அவ்வளோதான். ஏன்னா அவர் முடிவு பண்றாரு யார் எப்போ சந்திக்கணும், எந்த நேரத்துல எது நடக்கணும். அண்ட் ஐ திங்க் வி ஜஸ்ட் கனெக்ட் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அந்த மாதிரி தான் இந்த டீம் என் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எனக்கு வந்து சந்தோஷ் தான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அனியும் சந்தோஷும் வந்து பள்ளிக்கூடத்துல ஒன்றா படிச்சுட்டு இருந்தாங்க. நீ பார்த்து அதை அழுது வேண்டாம். ஸோ எனக்கு சந்தோஷ்க்கு நான் எப்போவுமே சொன்னேன், சந்தோஷ் பார்த்த உடனே எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வரும்ல, அதுதான் எனக்கு சந்தோஷ் பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே படிக்கட்டுல ஒருத்தன் ஓடி வந்தான். அவன் ஸ்கூல் ப்ரிஃபெக்ட் கேப்டனாக எனக்கு தெரியல. நல்ல அழகான முகம், நல்ல சிரிப்பு. அப்போ தாடியில் கிடையாது, குழந்தை, பச்சை குழந்தை, குட்டி. ஓடி வந்தோன்னு என்னை பார்த்தனே ஹாய் ஆன்டி சொன்னா. ஐ வாஸ் லைக் அவ்வளோதான் காலி. ஐயோ ஐ மீன் லவ் திஸ் பாய். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அனி பாப்பா கீழே வந்தான். சாரி, அனி பாப்பா சொல்கிறேன், அனியும் கீழே வந்தான். அனி கீழே வந்தோன்னே நான் சொன்னேன், அனி ஒரு பையனை பார்த்த ரொம்ப க்யூட்டாக இருக்கா, யூ ப்ளீஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம்னா. யாருன்னு கேட்டா. யாருன்னு எனக்கு தெரியல. கீழே வந்தா, அழகான சிரிப்பு. அவன் கேட்டா, இப்படி களி ஹேர் இருக்கு, நிறைய முடி வச்சிருக்கானா. ஆமாம். உங்களை பார்த்தோன்னே இன்னும் இங்கிருந்து இது வரைக்கும் சிரிச்சானா. ஆமாம், அவனே தான். யார் கூட வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன், அவன் எனக்கு எதிரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டேன் சொன்னான். இப்படி தான் எல்லா நல்ல விஷயங்கள் ஒரு சண்டையில் ஆரம்பிக்க சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சந்தோஷ் நந்திதா. இன்னைக்கு என்னடா, ரெண்டு பேரும் வந்து காலையில் சாயந்தரம் வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் நம்பர் பிஸியாக இருக்கும், இல்லைன்னா இவன் நம்பர் பிஸியாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் அழகான, எனக்கு பையன் கிடையாது, ஆனால் அழகான ஒரு பையன் எனக்கு கிடச்சிருக்கு. அது மறுபடியும் எங்கள் குடும்பத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சன் ஐ ஹவ் காட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் மீ கண்ணா. அண்ட் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல எப்படி தான் அனந்திதா லண்டன் போகும்போது படிக்கிறதுக்கு நான் லண்டன் போனேன் சொன்னான். சரி கண்ணா, எனக்கு தெரியும் 6 மாதம் தாங்க மாட்டான். ஏன்னா 6 மாதம் தாங்க மாட்டான். அதுக்கு காரணம் வந்து இவன் ஒருத்தன் தான். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அவன் விட்டுட்டு அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் லண்டன் போவேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி நான் சொல்லிட்டு போனான். அங்கே போனதுக்கப்புறம் தான் நானும் கூட போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் 6 மாதத்தில் வந்து எப்போ பேசினாங்க, எப்போ இந்த கதை பேசினாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒர்க் பண்ணாங்க. அப்போலேருந்து அவன் தும்னாலும் இவளுக்கு அழகு வந்துடும். அவன் தும்பிட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ரேஞ்சில். ஸோ தெரியல, கண்டிப்பாக சந்தோஷ் அனி சொல்லும்போது ஐ திங்க் இதில் எப்படி நீங்கள் ரஜினி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்க போன ஜென்மத்தில் ட்வின்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் 2 பேர் இருக்காங்க. பட் இந்த கதை கொண்டு வரும்போது அனிதா சொன்ன, அம்மா ஒரு அழகான கதை இருக்குது, சந்தோஷ் சொல்லியிருக்கான், ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஆப்ட், நீங்கள் கேளுங்க. சரி சொல்லுங்கள், யார்மா டைரக்டர்? இஸ் அ நியூ கைமா, புது பையன், நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ தான் ஐ மெட் திஸ் மேன் கால்ட் மிஸ்டர் அஸ்வின் கந்தசாமி. வந்தார், கதை சொன்னார். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வெரி குவர்க்கி, ஸ்பங்கி, வெரி யூத்ஃபுல், காமெடி இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஐ செட் ஐ எம் ஆன் போர்ட். சுந்தர் சார் கிட்ட